இந்தியா நியூசிலாந்து ஓடிஐ ஸ்குவாட்லேருந்து தற்போது ஒரு முக்கிய வீரர் விலகியிருக்காருங்க. அவருக்கு பதிலாக ருத்ராஜ் கெய்க்வாட் களம் இறங்கியிருக்காருங்க. வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு. இது பிசிசிஐ சொல்லியாச்சு. கௌதம் கம்பீரும் சொல்லியிருக்காருங்க. குறித்து இப்போ விளக்கமாக பார்க்கலாம். நம்ம சேனல் கட்சி புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணீங்க. அப்படி பண்ணுறதுனா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டீஸ் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. லைக் பண்ணால் பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்தியா நியூசிலாந்து ஓடிஐ ஸ்குவாட் தற்போது 2 நாளைக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டது. பிசிசிஐ மற்றும் கௌதம் கம்பீர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. அந்த ஸ்குவாடில் எதிர்பார்த்த வீரர் யாரும் இல்லவே இல்லை. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு இடம் கொடுக்கப்படல. திலக் வர்மா சேர்க்கப்படல. ஹர்திக் பாண்டியா சேர்க்கப்படல. இப்படி நம்ம எதிர்பார்த்த வீரர் யாருமே சேர்க்கப்படலைங்க. அதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்ட்டு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு. அது குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போது ஒரு முக்கியமான வீரருங்க. இந்தியா ஸ்குவாட்லேருந்து வெளியே போயிருக்காரு. வைஸ் கேப்டனாக ஸ்டேஸ் இருக்கார்லையா, வெளியே போயிருக்காருங்க. அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டது. இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டதுங்க. வயிற்று பகுதியில் அதாவது அல்லைக்கு மேலே இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு, இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு டாக்டர் சொன்னாங்க. அதனால் அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ குணம் அடைந்தார் அப்படின்ட்டு ஸ்குவாடில் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் சற்று முன் நானே வெளியே போயிடுறேன் அப்படின்ட்டு பேட்டி கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனால் எனக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு, 50-50 ஃபிட்னஸ்லாம் இருக்கேன். எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு பெருசாக எனக்கு தெரியல. எனக்கு வாய்ப்பு கிடைக்காத தவிச்சிட்ருக்க ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு வாய்ப்பு போட்டும் அப்படின்ட்டு அவர் இடத்த கொடுத்துருக்காருங்க. ஒரு மிகப்பெரிய சொல்லிட் பண்ணணும். ஏன்னா இன்ஜுரி பிளேயர் தான். ஸ்டேஸ் இருந்தாலும் நான் வரேன் அப்படின்ட்டு உள்ளே வந்திருந்தார். இப்போது அந்த ஸ்குவாடில் ருத்ராஜ் கெய்க்வாட் பேர் இல்லாதவொடனே இவருக்கே கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. அதனால் இன்ஜுரி நான் ஃபுல்லாக சரி பண்ணிவிட்டு இப்போ நான் உள்ளே இறங்குறேன். அதனால் இந்த தொடர் நான் ப்ளே பண்ணல அப்படின்ட்டு அறிவிக்கை கொடுத்துருக்காரு. முக்கியமாக சொல்லப்போனால் கேப்டன் இருக்கார்லே நம்மளோட சுமன் கில் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு கேப்டன்சி கொடுத்தீங்க அப்படின்ட்டு போகிற போக்கில் இவரே கொந்தளிச்சிருக்காருங்க ஸ்டேஸேர். ஏன்னா பார்த்துருப்பீங்க, T20 ஸ்குவாட்லேயே கிடையாது. உலகக்கோப்பை ஸ்குவாடில் அந்த ஸ்குவாடில் சரியாக ப்ளே பண்ணலாம் தான் ஸ்குவாட்லேயே கிடையாது. இருந்தாலும் சரியாக ப்ளே பண்ணட்டும், 3 ஃபார்மேட்டையும் ப்ளே பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு வலுக்கட்டாயமாக பிசிசிஐ மற்றும் கௌதம் கம்பீர் ஒத்துழைச்சிட்டு வராங்க. அதனால் மீண்டும் ஃபார்மில் சுமன் கில் கேப்டன்சி கொடுத்து இந்திய டீமே சீரழிய போதுங்க. நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சுமன் கில் தலைமையில் ப்ளே பண்ணால் இந்திய அணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும். அப்படி இப்போது இந்தியா வெற்றியை பதிவு பண்ணால் அதுக்கு முக்கிய காரணம் இப்போ விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா சீனியர் பிளேயர் தாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் இல்லைனா நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்திய டீம் எப்படி ஓடிய ஃபார்மேட்டில் விளையாடுவாங்க அப்படிங்கிறத. இப்போயுமே ரோஹித் மற்றும் விராட் கோலி இல்லைனா இப்போ இந்திய டீம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஏன்னா இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் விராட் மற்றும் ரோஹித் சர்மா தான். ஏதோ ஒரு மேட்ச் 2 பேரில் யாராவது அடிப்பாங்க. அதை வச்சு தான் இந்திய வெற்றியை பதிவு பண்ணிட்டு இருக்கு. கேப்டன்சியால் இந்தியா வெற்றி பெறலை. சுமன் கில் பேட்டிங்கால் இந்தியா வெற்றி பெறல. பேட்டிங்லையும் சரியாக ப்ளே பண்ண மாட்டாருங்க வர. இருந்தாலும் 3 ஃபார்மேட்லேயும் முன்னுரிமை கொடுத்து நீ தான் கேப்டன்சி பண்ணும், விட்டா T20 உலகக்கோப்பையில் எடுத்திருப்பாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் நிறைய பேசியிருக்காரு பிசிசிஐட்ட. அதற்கு நிறைய பேர் மறுப்பு தெரிவித்ததில் அவர் ஸ்குவாட் எடுக்கலைங்க, அணியில் எடுக்கல. இல்லைனா அவராக தான் கேப்டன்சி பண்ணியிருப்பார், வைஸ் கேப்டன் அவராக இருந்திருப்பார். ஒரு வழியாக ஸ்குவாட்லேருந்து போயிட்டாருப்பா T20 ஸ்குவாடில் அப்படின்னு பார்த்தா இப்போது அடுத்து நடக்க போகிற நியூசிலாந்து தொடரில் இப்போ கேப்டன்சி பண்ணுறாருங்க. அது இப்போது நிறைய பேருக்கு மன வருத்தம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா இந்தியா என்ன பண்ண போகிறாங்க, இந்தியா 2027 உலகக்கோப்பையில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு இப்போவே மனசு வலிக்குது. ஏன்னா இந்தியா போகிற போக்க பார்த்தா கண்டிப்பாக 2027 எப்படியாச்சும் டாப் 4க்கு வருவாங்களா அப்படிங்கிற டவுட்டு தான். செமிஃபைனல் மோதுவாங்களா அப்படின்னு டவுட்டு தான். ஏன்னா இப்படி இந்தியா ஸ்குவாடு செலக்ட் பண்ணுறாங்க. ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. ஹர்திக் பாண்டியா இந்த ஸ்குவாடில் கிடையாது. அதுக்கு என்ன ரீசன் கேட்டால் சொல்லியிருக்காங்க கௌதம் கம்பீர் 10 ஓவர் போடுறவளுக்கு அவருக்கு உடல் தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொரு பிளேயராக ரெஸ்க் கொடுக்கப்பட்டிருக்காரு. யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாருங்க. அப்படி சொன்னால் கூட ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்ட்டு ஒரு கேள்விக்குறி எழுப்பிட்டு இருக்கு. அதுக்கு ஸ்டேஸர் நானே விலகிக்கிறேன்ப்பா, எனக்கு பதிலாக இன்னொரு இடத்த நான் கொடுத்துக்கிறேன் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் இடத்த விட்டு கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய சல்யூட் பண்ணணும் நம்மளோட ஸ்டேஸருக்கு. வைஸ் கேப்டனாக இருக்கார். இப்போ யார் வைஸ் கேப்டனாக போட போகிறாங்கன்னு தெரியல. சுமன் கில் ரொம்பவே இது பண்ணிகிட்டு இருக்காருங்க. நீங்களே சொல்லுங்கள், சுமன் கில் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் கேப்டன்சியில் இந்தியா எப்படி ப்ளே பண்ண போகுது. குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் உள்ளே வந்திருக்காரு இல்லையா, அதை கொடுத்து கருத்துக்கள் கமெண்ட் போட்டுருங்க.